கருத்து சுதந்திரம் இல்லை, அது இல்லை, இதில் எல்லா வேல்யூஸும் ஹியூமன் வேல்யூஸ் வந்து லோவுக்கு போச்சு. மறுபடியும் வந்து அல்லாஹ் வந்து ஒரு மிக மகத்தான ஒரு இறைத்தூதர் அனுப்புறாரு. அல்லாஹ் அனுப்புனதுக்கு அப்புறம் அவர் தெளிவான அறிவுரைகளை கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார். எதற்காகவெனில் நற்செய்தி கூறக்கூடிய, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய எவரிடம் எவரும் எங்களிடம் வரவில்லையே என்று நீங்கள் கூறாமல் இருப்பதற்காக. இதோ பாருங்கள், இப்போது நற்செய்தி கூறுபவரும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவரும் உங்களிடம் வந்துவிட்டார். மேலும் அல்லாஹ் யாவற்றின் மீதும் பேராற்றல் உள்ளவனாக இருக்கின்றான். அப்போ இதில் அல்லாஹ் என்ன சொல்றான்? எதற்காக இந்த தூதரை நான் அனுப்பினேன்? அப்படியே அந்த 600 வருஷம் இருந்ததை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி ஈசா நபி ரிட்டனும் கிடையாது, மறுபடியும் இந்த பூமிக்கு நான் உங்கள்கிட்ட பேசுகிற ஐடியாவும் கிடையாது, நீங்களா அடிச்சுட்டு சாவுங்க அப்படியே விட்டுருந்தானா, ரசூலா சொன்னாங்கல்ல, இந்த மலைக்கு பின்னாடி ஒரு கூட்டம் உங்களை அட்டாக் பண்ண வருதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்ட்டு. புரியுதா? அந்த கூட்டம் எதுன்னா இவங்க தான். இந்த ரோமு பாரசீகம் இருந்தது இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் அவங்க வந்து இந்த உலகத்தையே சூறையாடி நாசம் பண்ணியிருப்பாங்க. அது நடந்துடக்கூடாது அப்படின்னா என் பேச்சுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். அது நம்ம மறுமையோட ஃபிட் பண்ணுறோம். அது வந்து டபுள், ரெண்டும் இன்க்ளூஷன். இது இல்லைன்னா மனித குலமே அழிஞ்சு போயிருக்கும். இன்னொரு 100 வருஷம் விட்டுருந்தா ரத்தாறு ஓடி இருக்கும், உலகம் பூரா ஓடி இருக்கும். ஒருத்தனை அடிச்சுட்டு காட்டு பிராண்டித்தனமாக செத்து போயிருவான். மனுஷனுக்கு மனிதாபிமானம் என்னன்னே தெரியாது. இன்னைக்கு வந்து சொல்றாங்களா நல்லது கெட்டது எது நாங்கள் எப்படி முடிவு பண்ணுறது? மனிதர்களாக வாழ்வோம். சரி, எது மனிதத்தன்மை எது மிருகத்தன்மை அதையாவது சொல்லுங்க. அப்போ போட்டிங்கன்னா அது நல்லது கெட்டது, அதான் லிஸ்ட்டு. ஒரு அந்த பேட் கேர்ளுக்கு வந்து அவர் போட்டிருக்காரு. அந்த பேட் கேர்ளுடைய அந்த டைரக்டர் வந்து என்ன சொல்லுது, எதுக்கு சரி எது தப்புன்னு நான் பேசலை. நம்ம ஹீரோயினும் அது பேசாது. அது வந்து வாழ்க்கையில் வந்து பல விஷயங்களை போகும். ஆனால் மனிதர்கள் புனிதர்களாக பெண்கள் வந்து புனிதர்களாக இருக்கணும்ன்ட்டு நான் வந்து புனிதர்களாக இருக்கணும்ன்ட்டு சொசைட்டி சொல்லுது. அது வந்து பெண்கள் மேலே ஒரு அழுத்தமாக இருக்குது. அந்த சுமையை வந்து நீக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரியான இது போட்டேன். அதுவும் சரியாக தப்பானலாம் எனக்கு தெரியாது. எப்படி அதுவும் சரியாக தப்பானலாம் தெரியாது. பெண்களை வந்து புனிதர்களாக பார்க்காதீங்க, மனிதர்களாக பாருங்கன்னு. அப்போ நான் அதான் கேட்குறேன், மனிதர்களுக்கு நீ என்ன டெஃபினேஷன் வச்சிருக்கீங்க? அது இந்த வித்தவுட் மேக்கப்னு விஸ்வா ஒருத்தர் பேசுவார், நடிகர். அவர் நியாயமாக பேசுவார் சில விஷயம். அவர் வந்து போட்டிருக்காரு, என்ன போட்டிருக்காருன்னா, நீ வந்து நல்லது குட் ஆர் பேடு டிசைட் பண்ணுறதுக்கு உனக்கு ரைட் இல்லைங்கிற. சரி, எனக்கும் அது ரைட் இல்லை, ஆனால் மனிதத்தன்மையோடு நடந்துங்கிற. அதான் இது நீ சொல்கிறது மனிதத்தன்மை கிடையாது, மிருகத்தன்மை. விரும்புறது செய்யும், மிருகத்தன்மை. அப்போ இதாவது டெஃபினேஷன் பண்ணுங்க. அல்ல அதான் சொல்கிறான். அப்போ வரலைய எங்களை இப்படி டீலில் விட்டுட்ட, நாங்கள் இப்படியே அழிஞ்சு போயிட்டோம், நாங்கள் வந்து இந்த மாதிரி காட்டு மிராண்டிங்க கீழே வந்துட்டோம், எங்களுக்கு வெளிச்சம் என்னான்னு தெரியல அப்படின்னு நீங்கள் வந்து மறுமை நாளில் நின்று இந்த குழப்பம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஃபைனலாக ஒரு ரசூல் அனுப்புனேன். அவர் தீனு முழுமைப்படுத்திட்டு போயிட்டாரு, காட்ட வேண்டியது எல்லாமே செஞ்சு காமிச்சாரு. இதுக்கப்புறமும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் அப்படின்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது, நான் வேதத்தையும் பாதுகாத்து வச்சுட்டேன் அண்ணா. அது சொல்லிட்டு அல்ல சொல்கிறான், மேலும் யாவற்றின் மீதும் பேராற்றல் உள்ளவனாக அல்ல இருக்கேன். இந்த